நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை இந்த இசைக்கில்லை ஈடேன. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது கிளாசிக்கல் ரவுண்ட். நம்மளுடைய டாப் 7 போட்டியாளர்களுக்கு பக்கபலமா இருந்த அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இன்னும் பிரம்மாண்டமாக்கி கொடுத்துட்டு இருக்கிறது நம்மளுடைய 7 very eminent musicians. On the veena, we have Mr. Rajesh Vaidya. On Ghatam, we have Mr. Uma Shankar. Mr. Ramakrishnan on Mridangam. On Tabla, we have Mr. Madhu. On keyboard, we have Mr. Biju. On flute, Mr. Vijay. And on the vibraphone, we have Mr. Chitti Prakash. And இந்த இரட்டை 7 அதிசயங்கள் மட்டும் இல்லாம மூன்றாவதா மிக முக்கியமான 7 அதிசயங்கள் நம்ம முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உலக புகழ் பெற்ற இசை கலைஞர்கள், இசை மேதைகள், நமது நடுவர்கள். ஓகே, ஸோ நமது 7 போட்டியாளர்கள் தயாரா இருக்காங்க. ஆனா எதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஆனால் இன்னைக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாடின 7 போட்டியாளர்களில் ஜட்ஜஸ் வந்து 3 போட்டியாளர்களை தேர்ந்தெடுத்து பெஸ்ட் கர்நாடிக் சிங்கர் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஒரு கண்டெஸ்டன்ட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மாக்காப்பா, இந்த டென்ஷன் மேலே இன்னும் அதிகமான டென்ஷன் அண்ட் அதிகமான எதிர்பார்ப்புகள் நம்ம போட்டியாளர்கள் கிட்ட வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து பேசிட்டு இருந்தா அது வந்து சரிபட்டு வராது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வேலைகளை ஆரம்பிச்சிட வேண்டியது. எஸ், ஆனால் உட்காந்துட்டு இருக்கிறது 7 போட்டியாளர்கள். கடைசியில் வின் பண்ண போகிறது ஒரு போட்டியாளர் தான். எதை பத்தி சொல்றேன்னு தெரியும் இல்லையா? அந்த மாபெரும் டைட்டில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3. அண்ட் டைட்டில் மட்டும் வின் பண்ணுவாங்களா இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? அவங்களுக்கு தான் காத்துட்டு இருக்கு. அருண் எக்ஸல் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் ஒன்று அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் டர்ன் டு தி ஜட்ஜஸ். உங்ககிட்ட தான் நாங்கள் கேட்கணும். ஒவ்வொரு குழந்தையோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் கேட்டிருக்கீங்க, ரசித்து நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அழுதுருக்கோம், சிரிச்சிருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கோம். இப்போ இந்த 7 போட்டியாளர்களில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற 3 போட்டியாளர்கள் யார் யார்? முதல் பேர் பிரகதி. 2 காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ்லையுமே சாக்லேட் ஷவர் வாங்கின கண்டெஸ்டன்ட் பிரகதி. ஓகே ஓகே, ஸோ இந்த எக்ஸைட்டிங் போட்டியில் ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆன கண்டெஸ்டன்ட் நீங்க தான் பிரகதி. We have her here with us. இரண்டாவது பேர் கௌதம். கௌதம் எல்லாரையுமே தன்னுடைய 2வது காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்ல உருக வைத்த கௌதம். இன்னொருத்தர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே, சுகன்யா. இவங்க 3 பேர்ல இருந்து ஒருத்தருக்கு பெஸ்ட் கர்நாடிக் சிங்கர் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ங்கிற டைட்டில் நம்மளுடைய ஜட்ஜஸ் கொடுக்க போறாங்க. ஸோ இட்ஸ் ரியலி ஹியூஜ், இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங். அவங்க கொடுக்கணும்னா நீங்க உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸை பிகின் பண்ணணும். ஆல்ரைட், ஸோ இன்னைக்கு வந்து இந்த டைட்டிலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டி போட யாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கைத்தொகை நம்ம பிரகதி தான். அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிரகதி தான் முதல்ல பாட போறாங்க. Let's give it up for Pragati. Thank you. இயற்கை
சூப்பர் சூப்பர் சூப்பர். Thank you so much for this song. நான் ஏன் இன்னைக்கு இங்கே இருக்கேன்னு நான் ரொம்ப நாளைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். அது வந்து இந்த பரிசுக்கோசரம் தான். Thank you so much. ஏன் சொல்கிறேன்னு தெரியும் இல்லையா? என்னோட குரு பாடின பாட்டு பத்மபூஷன் சங்கீத கலாநிதி இசை பேரறிஞர் ML வசந்தகுமாரி அவங்களோட பீலிலாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. ரொம்ப 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 சிலிர்த்து போச்சு எனக்கு. உனக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா அவங்க வந்து அந்த தாளம் அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் பாடி முடிச்ச உடனே எடுப்பா தாளம் இருக்கும். உனக்கு தாளம் கேப்பே இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட் பாடினதை விட்டுட்டு நீ பாடினது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். உன்னோட வயசு அதெல்லாம் பார்க்கும்போது அது மீறின சமாச்சாரம். ரெண்டு பேர் பாடுறத ஒத்தி தனியாக பாடி காமிச்சிருக்கியம்மா. இன்னும் ஒரு மேஜிக் பண்ண மாதிரி இருக்கு. அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு கண்டினியூட்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ரெண்டு பேர் பாடுறது மூச்சு விட கூட டைம் இல்லாத ரெண்டு பேரோடத்தையும் சேர்த்து பாடியிருக்கேன். அதனால் கொஞ்சம் தாளம் அப்படி இப்படி போனதெல்லாம் அது நம்ம பெருசாகவே எடுத்துக்கூடாது. அவ்வளோதான். ரொம்ப நல்லா பாடினேன். பக்கா கிளாசிக்கல் சாங் இது. ரொம்ப நல்லா பாடினேன். இந்த மாதிரி ஒரு பாட்டை சூஸ் பண்றதுக்கே மனசுல ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் உங்களுக்கு நிறையவே உண்டு. அண்ட் ப்ரூவ் வேற பண்ணிட்டீங்க. எவ்ரிபடி சீம்ஸ் டு என்ஜாய். பட் இன்னும் 2 போட்டியாளர்கள் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் தெரியும் whether the title will be yours or not. All the very best to you, Pragati. Please take your seat. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்லக்குரலுக்கான தேடல நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணி அனுபவித்துட்டு இருக்கிறது கிளாசிக்கல் ரவுண்ட். ஓகே, ஸோ ஜட்ஜஸ் ஏற்கனவே இந்த 3 பேரை செலக்ட் பண்ண ஆர்டர்லேயே வந்து அடுத்ததாக வந்து இப்போ அந்த டைட்டிலுக்காக பாட போறது தூத்துக்குடியை சேர்ந்த கௌதம். Let's welcome Gautam. பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே ஐயனே ஐயனே, பிச்சை பாத்திரம் ஏந்தி
நல்லா பாடினேன். ஆனால் சொல்கிறத தப்பாக நினச்சிக்கூடாது. கிளாசிக்கல் ரவுண்டுக்கு இந்த பாட்டு அவ்வளோ கிளாசிசம் பத்தலை. இது ரொம்ப அழகாக இருந்தது. நீ ஸ்வீட்டாக பாடின, மெலோடியஸாக பாடினேன். அது பாட்டை பற்றி அந்த பாட்டுக்கு அவன் சரியாக பாடிட்டான். அதில் அந்த பாட்டு எப்படி பாடணுமோ அப்படி பாடியிருக்கேன், அது இல்லை சொல்லலை. பட் அந்த ரவுண்டுக்கு ஏற்ற பாட்டு இல்லையோன்னு தோன்றுறது. ஆமாம். கௌதம் சார் ரொம்ப அழகாக பாடினேம்மா. தேங்க்யூ சார். எஸ், அவங்க சொன்னதும் ஒரு பாயிண்ட். பட் ஒன்று மட்டும் நிச்சயம், அது யூ ஸோ டேலண்டட். ஏன்னா யூ வில் டெஃபினெட்லி மேக் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிளேபேக் சிங்கர். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஏன்னா அந்த நேச்சுரல் அந்த பாவம் இருக்குது, அந்த ஃபீல் இருக்குது, அந்த டைனமிக்ஸ் இருக்குது. யூர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். அது போதும். குட். தேங்க்யூ சார். கௌதம் தம்பி, நம்ம உன்னிகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி நீ ஃப்யூச்சரில் இப்போ இருக்கிற மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்தோன்னா ஒரு நல்ல ஒரு பிளேபேக் சிங்கராக வருவ அப்படி சொல்லியிருக்காரு. இதோட மிகப்பெரிய பரிசு வேறு எதுவுமே கிடையாது. நல்லா வந்து உனக்கு கொடுத்த சான்ஸ் வந்து நீ அற்புதமாக ட்ரை பண்ண. அண்ட் இதே மாதிரி வாய்ப்புகள் வரும்போதே அப்படியே பிடிச்சிக்கணும் கில்லி மாதிரி. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. தேங்க்யூ அக்கா. ஸோ கௌதமன் பிரகதியை தொடர்ந்து அடுத்ததாக வந்து அந்த டைட்டிலுக்கு போட்டியிட போகிறது சுகன்யா. Let's welcome her on stage. துளைக்கும் வண்டாய் மனதினில் துளைத்த
சுகன்யா சூப்பர் 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 டூப்பர். தேங்க்யூ சார். என்ன பாட்டு பாடியிருக்க? இந்த பாடல் பாடினவங்களே இங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட முதல்ல கேட்டுடலாம். ரொம்ப நல்லா பாடினீங்க சுகன்யா. தேங்க்யூ மேம். இட் வாஸ் ஐ வாஸ் ரீலிவிங் தி எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அந்த ரெக்கார்டிங் அப்போ என்னென்ன நடந்தது, நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், எது கரெக்ட் பண்ணிட்டேன், இசை ஞானி இளையராஜா சார் அவர்கள் எப்படி வந்து அந்த ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது எப்படி வேணாலும் பாடலாம் அந்த சங்கதியை, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு உரிமையை கொடுத்தார். அந்த நிஜமான ஜாம்பவானுக்கு என்னுடைய நமஸ்காரம். எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு அட்வைஸ், அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் அப்படின்னு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு 2 விஷயம். சங்கதி போட்டிங்கன்னா கரெக்டாக போடணும். அதில் வந்து இந்த அரைகுறை, இந்த பாதி முழுங்கிண்டு அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஃபுல்லாக வாயை விட்டு பாடுங்க, கண்டிப்பாக வரும். யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் வாய்ஸ் விச் இஸ் காட் கிவன். என்ன ஒரு இனிமை, ஒரு தேன் சொட்டுறது அந்த குரலில், நிஜமாகவே எது வேணாலும் பேசுறது. பட் உங்களுடைய அந்த மூச்சு வந்து எடுக்கிறது வந்து கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சங்கதி கரெக்டாக விழும். அந்த ஹிந்தோளத்தில் பாடு, வண்ண மலருண்டு, அந்த சங்கதி பாடு திருப்பியும். வண்ண மலருண்டு வலே, இப்போ கரெக்டாக வந்தது. சுதாராயண மொத்தம் தான் பாட முடியும் இந்த சங்கதியெல்லாம். அதுக்கப்புறம் நீ தான் பாடு. சுகன்யா, ரொம்ப கஷ்டமான பாட்டு. எனக்கு என்ன தோணித்துன்னா, இந்த லோவர் ஆக்டேவ்ஸில் வந்து நீ இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு தோணித்து. அங்கே என்ன பண்ணுறன்றது புரிய மாட்டேங்கிறது. ஹையில் வந்து பிரமாதமாக பாடுற, அசால்ட்டாக பாடுற, கீழே இறங்கி வந்த உடனே அந்த கொஞ்சம் எனர்ஜி போகிற மாதிரி இருக்குது. அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துட்டேன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். பட் வண்டர்ஃபுல். சுகன்யா, ஒரு அருமையான பாடலை தேர்ந்தெடுத்து நீங்கள் அழகாக ரெண்டிஷன் வேற கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஃபீட்பேக் கிடைச்சிது, பாராட்டுகள் கிடைச்சிது, சில திருத்தங்களும் கிடைச்சிது. சுதாஜி, நீங்கள் சுகன்யாவுக்கு சில திருத்தங்கள் சொன்னீங்க, இப்போ பாடியே காமிச்சிடுங்களேன். நீ சேர்ந்து பாடுறியா என்னோட? சூப்பர். சுதாஜி, நீங்கள் வந்து 2 வரிகள் பாடினாலும் அன்னைக்கு எப்படி பாடினீங்களோ, 8-10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாடினீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் குரலோட அந்த ஃப்ரெஷ்னஸ் இன்னைக்குமே இருக்குது. ஸோ we are so happy that you could sing this for us. Thank you very much. Thank you very much, darling. Please take your seat. ஸோ ஒவ்வொரு வாரமும் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற அவார்டு நம்ம கொடுப்போம். அண்ட் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கிளாசிக்கல் சிங்கர் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படின்ற டைட்டிலுக்கு 3 பேர் போட்டிட்டாங்க. சுகன்யா, பிரகதி அண்ட் கௌதம். அண்ட் 3 பேரும் அற்புதமாக பாடினாங்க. ஸோ இப்போ த பெஸ்ட் கிளாசிக்கல் சிங்கர் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற டைம் வந்துருச்சு. ஸோ பிரகதி, சுகன்யா அண்ட் கௌதம் 3 பேரையும் மேடை கழிக்கிறோம். மூணு பேரும் அந்த ஒரு டை பிரேக்கர் ரவுண்ட் இருந்தது இல்லையா, அது ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். கௌதம், நீங்கள் வந்து அந்த டை பிரேக்கர் ரவுண்டில் வந்து நல்லா பாடினீங்க. பட் ஆஸ் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட், நெக்ஸ்ட் டைம் அந்த சாய்ஸை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. சுகன்யா வந்து கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு தடவை ரொம்ப பிரமாதமாக பாடுறீங்க, அடுத்த டைம் அது கொஞ்சம் எனர்ஜி
சம்டைம்ஸ் போகிறது. ஸோ அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அண்ட் பிரகதி வந்து ரொம்ப பிரமாதமாக பாடுறீங்க. இஃப் அட் ஆல் ஏதாவது சொல்லணும் அப்படின்னாக்க இன்னும் ஒரு மெலாடிக் ஆஸ்பெக்ட் வந்து நீங்கள் ஃபைனர் மெலாடிக் ஆஸ்பெக்ட்ஸை இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த மைக்ரோடோன்ஸ் இல்லை, சாஃப்ட் மைக்ரோடோன்ஸ், அதில் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 பேரை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் கிடச்சாச்சு. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்மளுடைய நடுவர்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் டர்ன் டு आवर ஜட்ஜஸ். எல்லாருமா சேர்ந்து டிசைட் பண்ணினது பிரகதி. Classical singer of Super Singer Junior 3 is Pragati Guruprasad. பிரகதிக்கு www.smartshoppers.in வழங்கக்கூடிய 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடியோ கேமரா. கண்டிப்பாக ஒன்று சொல்லியே ஆகணும். I'd like to dedicate this best performer to அப்பா. Really sad that he couldn't be here today, but கண்டிப்பாக அப்பா டிவியில் பார்த்துட்டுருப்பான். அண்ட் அப்பா வந்து he brought music into the family அப்படின்னே சொல்லலாம். அப்பா எஸ் கல்யாணராமன் மாமாவோட ஸ்டூடெண்ட். அக்காக்கும் எனக்கும் சொல்லி கொடுத்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அப்பா ஃபார் எவ்ரி திங் தட் யூவ் டன் ஃபார் மீ. ஐ ரியலி லவ் யூ. சான் பிரான்சிஸ்கோவில் இருந்துட்டு இவ்வளவு அழகாக ஒரு குழந்தை பாடுறான்னா சம்திங் கிரேட், அன்பிலீவபிள். ஸோ இந்த வாரத்துக்கு பெஸ்ட் கர்நாடிக் சிங்கர் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு 3 பேர் போட்டியிட்டாங்க. மீதி இருக்கிற 4 கண்டெஸ்டன்ஸை மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த மேடையில் இப்போ நின்றுட்டுருக்கிறது அனு, யாழினி, ஜெயந்த் அண்ட் அஞ்சனா. இவங்கள்லேருந்து எந்த போட்டியாளர்கள் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு முதல்ல எங்கள் சார்பில் கண்டிப்பாக எல்லாரையும் கங்க்ராச்சுலேட் பண்ணணும். முதல்ல நாங்கள் வந்து வி கேம் ஹியர் டு என்ஜாய் மியூசிக் அண்ட் கண்டிப்பாக இன்றைக்கி இட் வாஸ் மார்வலஸ் மியூசிக் யூ கேவ் அஸ். ரொம்ப ஆக்சுவலி தேங்க்யூ வெரி மச். இவ்வளோ அழகாக நீங்கள் பாடி எங்களெல்லாம் உருக்க வச்சுட்டீங்க நீங்கள் நிஜமாவே. காட் பிளெஸ் யூ ஆல். அண்ட் நவ் வில் கம் டு தி லிட்டில் டிஃபிகல்ட் பார்ட். இது வந்து கிளாசிக்கல் ரவுண்ட் இல்லையா, கர்நாடிக் ரவுண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களை வந்து எலிமினேட் பண்ணுறது அது எங்களுக்கு சரியாக தோணலை. யூ கெட் ஒன் மோர் சான்ஸ். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டினியூ, ஃபர்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணி உங்களுக்கு பிடித்தமான பாட்டை நீங்கள் பாடி அப்போ அந்த ரவுண்டில் தான் ஒரு எலிமினேஷன் அப்போ வரும். இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் டர்ஃபில் அவங்க விளையாடி அதில் எலிமினேட் ஆனால் அது அவளுக்கும் ரொம்ப ஃபேராக இருக்கும்னு எங்களுக்கு தோணித்து. ஓகே, அந்த ஃபேர் டெசிஷன் கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன் ஜட்ஜஸ். எல்லாருக்குமே ஒரு சின்ன ரிலீஃப் இருந்திருக்கும். பட் இந்த சுற்று இன்னும் முடியலை. இன்னும் ஒரு லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் பாக்கி இருக்குது. ஸோ கீப் தட் இன் மைண்ட். கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணி put your best foot forward. Okay, all the very best to you. இந்த வாரம் முழுவதும் நம்ம கேட்டு ரொம்பவே ரசித்து அனுபவித்தது the highest degree of music at its best. இசையின் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து சாத்தியமா இருந்த காரணங்கள் அண்ட் மிக முக்கியமான காரணங்கள் நம்ம வந்து தேங்க் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட்லி we'd like to thank our musicians. உலக தரமான இசை வித்வான்கள். நம்ம பசங்க கூட அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணி உறுதுணையாக இருந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை மெருகேற்றி அழகாக்கி கொடுத்ததுக்காக ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் த ஷைனிங் க்ளோரி அண்ட் த ஃபெதர் இன் ஆர் கேப், நம்மளுடைய 7 உலக புகழ் பெற்ற இசை மேதைகள். தேங்க்யூ ஸோ மச். அவங்க எல்லாரையுமே ஒரு இடத்துல ஒன்றா கூடி பார்க்க முடியுமா அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு இசை பிரியருக்குமே இது ஒரு இசை விருந்தா அமைஞ்சிருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் ஜாயினிங் அஸ்.
ஸோ அடுத்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸோட உங்களை வந்து சந்திக்க வரோம். Until then, start up bye from Bhavana and Maha Panandi, the Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. தமிழகத்தின் செல்லகருக்கான தேர்வு. Good night. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏழு ஸ்வரங்களின் சங்கமமாய் சூப்பர் சிங்கரை இசையின் உச்சக்கட்டத்துக்கே அழைத்துச் சென்ற கிளாசிக்கல் ரவுண்டின் சில மறக்க முடியாத தருணங்கள் மீண்டும் உங்களுக்காக. शिवशङ्करी शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी चन्द्रकलाधरि ईश्वरी चन्द्रकलाधरि ईश्वरी करुणामृतं तनै பொழியவே அம்மா மனது உருகிவா மகிமை தோன்றவா ஏழை பாலனையும் காக்கவா शिवशङ्करी शिवानन्दलहरि शिवशङ्करी शिवशङ्करी शिवानन्दलहरि शिवानन्दलहरि शिवशङ्करी चन्द्रकलाधरि ईश्वरी रनि धनि सा मप धनि सा धनि सा धनि सा धनि सा चन्द्रकलाधरि ईश्वरी धनि सा मप धनि सा सरे मगरे मपनि धनि सा मपनि रे सरे नि सा धनि प मपनि सरे सनि सरे गारि सरे रे सनि सनि पनि प म प म ग म रे सनि सा सरे मपनि धनि सा सरे मपनि धनि सा सरे मपनि
சரி பா so much. Pragati. Ma'am. Superb. ரொம்ப அழகா பாடிட்ட. ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை
அப்சல்யூட்லி சூப்பர். ரொம்ப மனசு வந்து நெகிழ வச்சிட்டீங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா.
Gautam, excellent. Excellent, that's the only word. ரொம்ப பிரமாதமாக பாடினேப்பா. உங்களுக்கு பேச்சே வரமாட்டேங்கிறது. இந்த வயசில் அந்த எமோஷன் புரிஞ்சுண்டு அந்த வாய்ஸ் மாடுலேஷன் கொடுத்து பேச வரல எனக்கு நிஜமாவே எனக்கு அழுகு தான் வருது. அந்த ஃபீல் ரொம்ப கஷ்டம் வருது. ரொம்ப பிரமாதமான ஃபீல் ஆஃப் தி சாங். சூப்பர். ரொம்ப நல்லா இருந்தது. வாய்ஸ்லேயே அந்த வந்து ஒரு சோல், ஒரு பாவம், ஒரு லைஃப், அந்த ட்ரெமர் வந்து சில இடங்களில் கொடுத்தீங்க. அதெல்லாம் நிஜமாவே எங்களை வந்து மெய்சிலுக்க வச்சு விட்டு. மியூசிக்ங்கிறது வந்து அது ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன். அது ஒரு உள்ளம் வந்து இன்னொரு உள்ளத்தோட பேசுறது. அந்த பேச்சினுடைய உயிர் நாடிய நீங்கள் உள்ளே வாங்கினதுனால தான் உங்களால் இந்த மாதிரி பாட முடிஞ்சுது. அது வாழ்க்கையை முழுசா வாழ்ந்த வாழ்க்கையே அது கஷ்டம். இந்த 13 வயசில் அவ்வளோ அனுபவத்தில் நீங்கள் பாடுறீங்கன்னா அது இது வேறு ஏதோ ஒரு விஷயம். இது மியூசிக்கு மேலே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த குழந்தையாலே தாங்க முடியல அந்த எமோஷன்ஸை. ஏன்னா அந்த பாட்டு அந்த அளவுக்கு அவனை மூவ் பண்ணியிருக்கு. சாக்லேட் ஷவர் உண்டா? No waiting for chocolating in the chocolate hamper. நம்மளோட ஜட்ஜஸ் அண்ட் நம்மளுடைய மியூசிஷியன்ஸ் எல்லாருமே சேர்ந்து கௌதம்க்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ப்ராக்டிஸ் பண்ணும்போதுலேருந்து எனக்கும் மிருதங்க வாத்தியார் இவருக்கும் ஒரு போட்டி. நாளைக்கு அவன் பர்ஃபார்ம் பண்ணும்போது யார் முதல்ல அழப்போறேன்ட்டு. இட்ஸ் ரியல் ஃபேக்ட். அவன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னான், சார் நீங்கள் முதல்ல அழப்புறீங்களா நான் அழப்போறேன்னு. ஹி மேட் எவ்ரி ஒன் கிரை. அந்த கிரெடிட் கோஸ் டு த ரியல் கம்போசர் ஆல்சோ. தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு சே ஒன்ஸ் அகெயின். இது வரைக்கும் கச்சேரி சிரிச்சுன்னு தான் வாசிச்சிருக்கேன். லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அழுதுன்னு வாசித்தேன் ஃபீல் பண்ணி.